எவ்வளவு இனிமையாக அவர்கள் உறங்குகிறார்கள். நிச்சயமாக சிண்ட்ரெல்லா, நான் உன் நண்பனாய் என் அருகில் வராதே. நீ மந்திரம் சாதிக்கப்பட்டவராக இருக்கிறாய். வேலை செய்ய விரும்பவில்லை. சாக்லேட். ஓ இல்ல, அலாரம் கடிகாரம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூங்க விடு. 5 நிமிஷம் மட்டும். ஓ ஆம், இது அந்த மனம். ஏதாவது எரிகிறதா? என்ன? ஓ இல்ல, என் போன். அது எரிகிறது. என் போன் இல்லாம நான் என்ன செய்வேன்? எனக்கு எரிவதன் வாசனை வருகிறதாம். எரியும் மனமா? என்ன நடக்கிறது? நீ எரிகிறாயா? வணக்கம் மேரி. என்ன நடக்கிறது? எனக்கு படும் சக்தி. நம்பிக்கையுடன் நீரை ஊற்றுங்கள். இது செய்யலாம். சரி, நீரை நிறுத்தலாம். என்ன இது? லான்ஸ், டீனா, நீங்க தானே இதை போடுகிறீங்க? கத்துறதை நிறுத்துங்க. நான் உண்டியிருப்பேன். என்ன என்ன நடந்து கொண்டிருக்கும்? இந்த எம்சி அடிகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தன? வாவ், எல்லாமே மிகவும். நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் தூங்க விரும்புகிறேன். டினா, உங்களுக்கு உதவி தேவைதானே? நல்லாட்சியாக சொன்னால் எனக்கு தேவை. ஓஹோ, என்னாச்சு? அப்படியா? நான் காற்றின் சக்தியை உணர்கிறேன். ஆம் கிரேஸ், உங்களுக்கு பலமான சக்திகள் இருக்கின்றன. நிறுத்துங்கள். எல்லாமே சரி இருக்கு. உங்களின் சக்திகளை முறையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், தயவு செய்து. ஹாய், ஆமண்டிஸ்ட்ராய் வாஞ்சிரு பானு பொண்ணு வாழ்த்துக்கள். யாருக்கும் தங்களது சக்தியை வெளிப்படுத்த முடிந்தது. லிண்டாவுக்கு நெருப்பு சக்தி உள்ளது. கிரேஸிற்கு காற்று சக்தி உள்ளது. மரியுக்கு தண்ணீர் சக்தி உள்ளது. டினாவுக்கு பூமி சக்தி உள்ளது. ஆமாம் பெண்களே, நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். மந்திரவாதிகள் 10 முதல் 10 வரை இருக்க வேண்டும். எங்களை யாருடன் தொடங்குவது? ஓ, நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். என் சக்தி எப்படி எனக்கு உதவ முடியும் என்பதில் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. மந்திரவாதிகள் கண்ணாடி அணியக்கூடாது. எனக்கு அவை இனி அவசியமில்லை. இறுதியாக நான் எனது லேன்ஸ்களை அணியவிருக்கிறேன். ஆனால் முதல்ல நான் இவங்களை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சேன். இப்போது நான் சவுற்றை அணியணும். பண்ணுவேன். வாவ், வஸ்திரம் பெலியஸின் பிரகாசமா இருக்கு. கண்ணாடியில எனக்கு கொஞ்சம் நல்லா பார்க்க முடியுது. ஓ, என்னோட முகம் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன உதவ முடியும்? நிச்சயமாக எனக்கு தண்ணீரின் சக்தி இருக்கிறது. இது எனக்கு நிச்சயமாக உதவும். எனது கண்களின் கீழ் ஒட்டிக்கொள்ள பிளாஸ்டர் செய்தேன். வாவ், இது வேலை செய்தது. இனி இரவு நேரம் வரை என்னுடைய வீட்டு வேலை செய்ய மாட்டேன். இப்போது என் தோலை ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும். ஒரு முகப்பருப்பு துடுப்பும் முகக்கழுவும் உதவும். நான் பேட்ஸ்களை அகற்றுவேன். இது அற்புதமாக இருக்குது. என் தோல் மினுமினுக்குது. நன்றா இருக்குது. நான் என்ன பண்றேன்? முகக்குரு என்னுடைய மிகப்பெரிய எதிரி. நான் அதனை எப்படி நீக்குவது என்று தெரியவில்லை. ஆனால் உயிரியல் வகுப்பில் கழக மூலிகைகளின் மருத்துவ குணங்களை பற்றி சொன்னார்கள். எனக்கு நினைவில் உள்ளது. எனக்கு பூமியின் சக்தி உள்ளது. எனக்கு தேவையான மூலிகைகளை வளர்க்க முடியும். அவர்களின் ஜூஸை கலந்து பருவுக்கு எதிரான ஒரு முகமூடி பெறுங்கள். சைரனின் விதிகளை. இந்த பழங்களை பாருங்கள். எனக்கு திராட்சை, வெள்ளரி, கிவி என்ற எலுமிச்சை வேண்டும். எல்லா பழங்களும் வெட்டி முடிக்க வேண்டியுள்ளது. ஜூஸ் வாங்குவது சுலபமாக இருக்கும். மிக்சரில் கலந்து விடணும். ரசாயன பாடத்துல நாம முகமூடிகள் சென்றிருந்தால் அப்பொழுது அந்த பாடம் ரொம்ப பிரபலமானதாக இருக்கிறோம். நான் உறுதியாகவும் வெற்றி அடைவேன் என்று நம்புகிறேன். இப்போது அவற்றையெல்லாம் கலந்து விட வேண்டும். இது போல தெரிகிறது. இது வேலை செய்கிறது. முடித்த கலவையை அச்சில் ஊற்றி அதற்கு தயாராகும் வரை காத்திருக்கவும். வேண்டியிருக்கின்றது. அதுதான். எந்த நேரத்தையும் வீணடிக்காதீர்கள்.
காந்திரங்கள் உண்மையில மற்றும் எனக்கு உணர்ச்சியை கிபிசிக்க இந்த ரோலர் தேவை. இது ஒர்க் பண்ணுச்சு. எனக்கு இனி- இல்லை, என் முகம் பிரகாசமா இருக்குது. டீனா தன் முகமூடியை புதுசாக விட்டுவிட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் நான்? என்ன? என் மூக்கில் அது என்ன? புருக்கள்? அவற்றை எப்படி அகற்றுவது? நல்லா, நான் நாங்கள் கீழ் இருக்கிறோம். எனக்கு நாரி தேவை. the siege even enter Brickel is true. But I would drink here, Fanny. Oh, they do it in Yoni. எனக்கு எண்ணியதை விட எளிதானது. On sing and Kurum Fadacolist. I lens room for my own gent. Who's you could see it down, but into Zantui. இப்பஞ்சை எனக்கு முக கவசத்திற்கு தடிமனான கிரீம் வேண்டும். இதுவே உதவும். எனக்கு தேவையானதில் கொஞ்சம் கிரீமை நிலக்கரி தூளுடன் சேர்த்து மென்மையாக கலக்க வேண்டும். நான் இந்த ட்விஸ்டில் ஜெயின்டர்ன்ஸ் ப்ரீல லாலேஸ் ஜிக்ரேன் ஜாவே கிரேன்ஸ் ஆர்லேஸ் அப்பொழுது பீரே நமக்கு கில்ல விட வேண்டி இருக்கிறது. கருநிற புள்ளிகளை சிறப்பாக மூடி காத்திருங்கள். என்ன என்னால சிரிக்க முடியும் இல்லையா? இதுக்கு எனது பற்கள் இப்படி மஞ்சள் நிறமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா உண்டு. எனக்கு பற்பாசமும் ஒரு தூரிகையும் தேவை. இந்த சாதனம் கண்டிப்பாக என் பற்களின் மஞ்சள் நிறத்தை நீக்கும். என் பற்கள் வெண்மையாக மாறுகிறது என எனக்கு உணர்கிறேன். தயார். என் பற்கள் ஒயிட். எனக்கு புடவை எடுக்க தயாராக நினைக்கிறேன். வா, இதை உண்மையில் நன்றாக வேலை செய்தது. நான் நல்லாக இருக்கிறேன். ஆனா என்ன ஈயோல்களுக்கு என்னாச்சு? Trishawin cautions news. Amvajing Gwenty Chowday. நான் சூரிய எரிச்சலை தணிக்க குளிர் மூடல் செய்தேன். ஓ, என் தோல் மிகவும் மிருதுவாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, எனக்கு மோனோப்ரோ உள்ளது. நான் இதை சரி செய்ய வேண்டும். In your salon, cream is so gorgeous. Vibration and மோய்த்தல் தேவையற்ற முடிகளை அகற்ற முடியும். அதுக்கு இங்கு போட்டு கொஞ்சம் காத்திருப்போம். ஆஹா நான் பிளாஸ்திரத்தை மறந்து விட்டேன். அதை பாய்ச்சலின் மீது ஒட்ட வேண்டும். அது கிழிக்க எளிதாக இருக்கும். எனது அனைத்து சக்தியையும் சேகரிக்க வேண்டும். இது அதிகமாக வலிக்க கூடாது. ஆஹா, மிகவும் வலி. உண்மையில் வலிக்கிறது. கிரேஸ், அமைதியாக இருங்கள். இது மிகவும் மோசமாக இருந்தது. நானும் சர்ப்ரைஸாகவும் பயன்பட போகிறேன். ஓ, தீயின் சக்தி, நீ எனக்கு உதவ விரும்புகிறாயா? நாம் பார்க்கலாம். ஆரம்பிப்பேன். சேர்த்துக்க போறேன். என்ற மனசுல தேங்கி இருக்கும் சக்திகள் உண்டு. நாம் பிரகாசிக்க வேண்டும். தயார். பொன் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. எப்போதும் பொருந்தும். வாழ்க்கை சார்ந்த உபாயங்கள் எப்போதும் உதவும். மொத்தத்தில் ஆபரணங்களுடன் கூட ரொம்ப அழகாக இருக்கிறேன். என் உதடுகளில் கிளாட்ஸ் வையுங்கள். லிப்ஸ்டிக் எப்போதும் நல்ல யோசனை. இது நல்லது. உலகை வெல்வதற்கு தயாராக உள்ளேன். நீர் என்னை உதவ வேண்டும். ஜெல் குளிர்வதற்கே நான் காத்திருக்கணும். எனக்கு பொத்தோவ் என்பதை நம்புகிறேன். Doors, designer Gracious Porndy. நான் அற்புதமாக இருக்கிறேன். என் பச்சை நிழல்களோ சொல்கஸ்கம் ரவரேகிச. இதுக்கு நிச்சயமா நிறைவா இல்லை. ஆமாம், கற்று. எனது கற்றில் கொஞ்சம் அளவை சேர்ப்போம். வாவ், இது மிகவும் சிறப்பாக உள்ளது. எனக்கு தோன்றுகிறது எனக்கோ உளறல் போன்ற யோசனை இருக்கிறது. பூமியின் சக்தி சிறந்தது. இறுதி தொடுதல். எனது உதடுகளுக்கு சிறிது நிறம். பச்சை நிழல்களுக்கு அற்புதமாக பொருந்தும். ஆஹா, நான் எவரும் கவர முடியாதவள். நன்றாகவே. நானும் என்ன செய்யலாம்? எனக்கு தெரிகிற. இதுதான் நான் வேண்டியது. என் வாழ்நாளில் இதுவே சிறந்த கண்ணாடிகள். சில முத்துக்கள் சேர்ப்போம். அவை எனக்கு உகந்த வெளிச்சத்தில் உள்ளன. இந்த புது வழிப்பாணியில் என்னை காணும் போது
எல்லோரின் கீழ்தாடியும் விரிந்துவிடும் என நினைக்கிறேன். சரி, நான் முடித்து விட்டேன். என் கண்கள் மிகவும் அழகாய் தெரிகின்றன. நாம் நகர்ந்து செல்லலாம். முற்றிலும் பத்தாகும். கேட்கவே மாட்டேங்கிற. உன்னை புரிந்து கொள்கிறேன் என் தோழி. 1 மணி நேரமாக என் தலைமுடியை சீர்படுத்த முயற்சி செய்கிறேன். இது ஒரு விதத்திலும் உதவவில்லை. நான் களைத்து போய்விட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என் காற்றின் சக்தி என் உதவலாம். அலங்காரத்தை உருவாக்க சிறு பரிவு தேவை. வந்துருச்சு. அருமையா தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? கீழே கருத்துக்களில் எழுதுங்கள். என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. இந்த முத்துக்கள் விஷயங்களை மேலும் சிறப்பாக மாற்றும். உருவாக்க முடியும்னு எனக்கு தெரியல. எனது மொழி அலங்காரமா தெரியுது. இப்போது நான் உண்மையான அரசகுமாரியைப் போல ஜொலிக்கிறேன். ஓ, ஸ்டில் மாடியோஸ் இருக்குது. கோர்வ காற்று புயலின் பிறகு நெருப்பின் சக்தி அதை சரி செய்தது. வாவ், ரொம்ப நல்லபடியா தெரியுது. இந்த சுருள்களை பாருங்கள். மற்றும் இது என் நெருப்பு தோற்றத்தை கண்டிப்பாக முடித்து விட்டது. இது அந்த பேண்ட் என் தலை மீது உண்மையிலே நன்றாக இருக்கும். ஆஹா, நீரின் வீரம். நீரும் அசாதாரணமான முறையாகும். ரொம்ப அழகானவள். டீனா, அதை இப்படி பண்ணலாம். இந்த போனிடெயில்கள் எனக்கு ஏற்றதாக தெரியவில்லை. அது கூந்தல்களை பண்ணலாம். எனக்கு பூமியின் சக்தி இன்னும் இருக்கிறது. எனவே என் தலையில் ஒரு காடு வேண்டும். ஆமாம், அதுதான் நான் விரும்பியது. எனது முடி அலங்காரம் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நீங்களே பாருங்கள். நான் ஏற்கனவே முடிந்து விட்டேன். சரியாயிடுச்சிட்டது. எனது கூந்தல்களை இப்படி சுருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதது போல இருக்கிறது. பவர், உங்களின் உதவி தேவை. எனது மயிர்ச்சிகை பாணிக்கு சில உயிரை சேர்ப்போம். ஓ ஆமாம், இதே நான் வச்சிருந்தேன். இந்த அழகான மற்றும் நெகிழ்ச்சியான மலர்களை பாருங்கள். டீனா, நீ அற்புதமாக காட்சியளிக்கிறாய். மேரி, நீங்கள் ஒரு வெடிகுண்டு போன்றவர். லிண்டா, நீங்கள் அனைவரின் மனதையும் இயக்கத்தில் ஆழ்த்துவீர்கள். கிரேஸ், நீங்கள் எவ்வளவு மெல்லியவராக இருக்கிறீர்கள். சரி பெண்களே, நீங்கள் உங்கள் உடைகளை அழகிய உடைக்கு பெயர்க்க வேண்டும். எதுக்கேற்ற ஒரு யோசனை உள்ளது. கதவு காப்புல ஒரு உயிரோட்டமான சிவப்பு உடை இருப்பதை கண்டேன் என நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தேவை. ஆனால் அது மிகவும் எளிமையாக இருக்கிறது. நான் ஒரு சறுக்கை மற்றும் மேல் துணியை செய்ய முடியுமானால் எனக்கு உடை ஏன் தேவை? என்ன போடலாம். சிம்மா இருக்கு. என்ன கர்ணி அப்படிங்க பதவோடல் ஆயிருக்கதேன். நான் குசிப்பு விட்டுட போக வேண்டிய பரல் அல்லது. ஹோ, ரொம்பவே நல்லது. இந்த அச்சாரை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. எனது உள்ளே எரிச்சல் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். நான் தயாராக இருக்கிறேன். நான் என்ன அணிவது? எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் அதை செய்ய என் உடை. காலனம் என் மேக்கப்புடன் பூரணமாக. நான் சென்டதி உயிரை இருக்கிறேன். எனக்கு காப்புகள் மற்றும் காலணிகள் தேவை. நான் பூமியின் ட்ரீ போல இருக்கிறேனா? இது சலிப்பா இருக்குது போலும். நான் எனக்கு தாராளமான யோசனைகள் உள்ளன. எனது சக்திகள் எனக்கு தனித்துவமான உடைகள் உருவாக்க உதவும். வேண்டும். எனக்கு தேவை
வெறும் டி-ஷர்ட்டை சுழற்றுவதுதான். மற்றும் அதை ரப்பர் பாண்டால் கட்டவும், காத்திருங்கள். பிறகு அதை நீரில் மூழ்கடிக்கவும். என்ற பெயர் நன்சலம் நீலம், இளம் நீலம், நீலம், என் விருப்பமான நிறங்கள் எல்லாம் தயாராகிவிட்டது. Salford Allen's tie in Ensenglern Virgins. Som jag står syvrid. Det smelter i prins. இப்போது எனது தோற்றத்தை முழுமைப்படுத்த என் வரிசை. Det hon sa det station bin sisi. Kazisleid Kommandantet. ஓ, இது ஒரு குழப்பமாகியுள்ளது. நான் அதை முடிக்க முடியாது. காயிரு, எனக்கு சக்திகள் உள்ளன. நான் அவற்றை பயன்படுத்த முடியும். மிகை சிறப்பை. இந்த அழகான உடையை பாருங்கள். நான் கற்பனை செய்ததையும் காட்டிலும் சிறப்பாக இருந்தது. அவள் என் வாழ்க்கையில் சிறந்த உடை. நான் ஒரு உண்மையான இளவரசியாக தெரிகிறேன். Als ihr inga radio worden didi. Als horar jury in gebier sakti இருக்கிறது இரண்டு கோலேஸ். ஹைன்சர் பாலாஸ் இருக்கேன். இந்த ஃபலிக்ஸ் வரவும். டினா. நல்லா சேர்க்கிறேன். லிண்டாவுக்கு நெருப்பு சக்தி உண்டு. இருள மாயமானவராக காட்சியளிக்கிறீர்கள். மேரியிடம் நீரின் சக்தி உள்ளது. நீர் புறாய் இருக்கிறேன். கிரேஷிடம் காற்றின் சக்தி உள்ளது. நிலாய் இருக்கிறேன். கலிசஸ் அங்க இசா அங்க இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்காக ஏற்கனவே பையனர் பித்து பிடித்துள்ளார்கள். மேலும் பெண்கள் மிகவும் பொறாமைப்படுகிறார்கள். இவர்கள் அதே புத்திசாலிகள் தான். ஆனால் இப்போது அவர்கள் நீங்கள் அவர்களின் மனதை வென்றுள்ளீர்கள். அவை மிகவும் இருக்கின்றன. அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ, இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, நீ பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி. இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன பண்ற? பாத்தீங்களா? இங்கே உங்களுக்கு. ஓ, எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ், மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறாரு. சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி. டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம். கொஞ்சம் கலக்கவும். ஓ, இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை. டேனி, நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து, தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்? நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீங்களா? தயவு செய்து.
நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி பாருங்க. வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ் தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ, ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்துவிட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும். ஓ, என்ன நம்புங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து. எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ், என்ன நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் இடையோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான். ஓ ஆமா, இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ, மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து, என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? பெரிதாக்கி கண்ணாடி. எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்றார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன் நடனம் அருமை ஸ்ரீமேஷ். மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர். நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்கள் நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்து அழகா இல்ல. எங்கு தொடங்குவது? அதை சரி, நான் என் வீட்டை சிவப்பு வண்ணத்தில் வைக்க வேண்டும். எனக்கு இங்கு ஒரு சிறப்பு ஸ்பான்ஸ் இருப்பது நல்லது. இந்த காலடி சுவடுகள் கல்லாதுகளில் போல் இருக்கிறது.
நான் வித்தியாசமான வடிவமைப்பை பெறுவேன். பெண்கள் பொறாமைப்படுவார்கள். இன்னும் கொஞ்சம் இருப்பதால் அருமை. பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? என் வீடு சரியானதாக உள்ளது, என்னை போலவே. ஓ, எனது விளையாட்டில் இப்படித்தான் நிறம் சேர்க்க மறந்துவிட்டேன். என் வீட்டை சுற்றி புல்வெளியால் அலங்கரிப்பேன். ஓ வெயிட், ஒரு வட்ட சாளரமா? அது என் ஸ்டைல் இல்லை, இது மிக்க மேல் சதுரம். எப்படி சார் எல்லாரையும் பிடித்து போகிறேன். எனக்கு எதை வேணுங்க? ஆமாம், மிக குளுமையானது. ஹூ, மாடியில் என்ன தவறு? கடல் அலை வண்ணமா இருக்கிறோம் இருக்கு, அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். ஏன் இது எளிதல்ல, ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. ஓ, இது போலவே இப்போ அதுவும். நான் ஒரு குளிர்ச்சி கூரை உருவாக்கலாம். ஓ, அது இன்னொரு விஷயம். எவ்வளவு பிரகாசம் நிறால். இது கவனா இருங்க, என் கையில் இன்னும் ஸ்டிக்கர்களும் உள்ளன. இது ஒரு குளிர்ந்த யோசனைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நான் வேறு யோசனைகள் எதையும் செய்யல. இப்ப நான் இங்கே ஒரு பிளாஷ் லைட்டை சேர்க்க போறேன். என்பது ஒரு செங்கல் புகைக்குழி. நான் உங்க கவனத்திற்கு கடந்து வாவ், கேன் தன் முழுவதும் செய்தான் போல. நானும் ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. முதலில் எனக்கு ஒரு கலைஞர் ஆடைகள் தேவை. நீ எப்படி இருந்தால் அற்புதம். சரி, நான் எந்த நிறத்தை தேர்ந்தெடுப்பேன்? இந்த நிழல் நல்லது, வேலைக்கு வாங்க. அபாசனுக்கு ஒன்று வேண்டும். வரைவே இது போல அருமை. நான் கூடவே அதே நேரத்துல கூரை வாசிப்பேன். இருக்கும் எனக்கு அதுதான். இப்போது நான் மாற வேண்டும். தோட்டக்காரரின் உடையில் அழகான ஐவி இங்கே வளரட்டும், ஆனால் இதற்கு தண்ணீர் விட வேண்டும். டாட்டா. அற்புதமாக இருக்கிறது. இந்த பூக்களை பாருங்கள். இப்போது எனக்கு சிறந்த வாசனை இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. கூரை மட்டும்தான் மீந்துள்ளது. என் நறுமணம் அலங்காரத்தின் முக்கிய அம்சமாக ஆகும். ஓஹோ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஆப்ஸ், நான் சரியா இருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் அழுக்காகவும் இல்லை. ஓ, அந்த வீடு அழகா மாறிட்டது. அமைதி. ஹலோ, அது அருமை. எங்க சீசாம்புறீங்களா? சஸ்னாஸ் விசாம் சன புஸ்தகம் எங்க ஜன்ஸ்டேம் நம்ம வாம் சென போது இல்லை. திடீரென ஜாம்பிசுகளை அழைக்க எனக்கு இருளின் சேவகர். பாதுகாப்பு தலைக்கவசம் அணியுங்கள். நீங்கள் பசுக்களை உருவாக்குங்கள். கவலைக்கான நன்றிகள் அம்மா, எனக்கு அதுவே தேவையில்லை. சரி, ஆனாலும் இங்கே சந்தீலியர்கள். இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது மிஸ்ட்ரஸ்? ஜன்னலை இங்கே தொங்க வைக்கவா? பக்கம் முட்டாள். போலாமா? அசியம், நீங்கள் மிகச் சிறந்தவர். நீங்கள் அவற்றை சாப்பிடலாம் மாம்பழக்கண். ஓ, நன்றி, அவை எனக்கு மிகவும் பிடிக்கும். சுவை போயிருக்கலாம். என் வீட்டை புத்துணர்ச்சி பெற வைக்கவும் வவ்வால்களை சேர்க்கவும் நேரம் வந்துவிட்டது. செயல்படு, இந்த சுவர்களை அலங்கரிக்கவும். என்பது முடிஞ்சிச்சு. ஆமாம், நன்றி டிங், இது நல்ல யோசனை.
இது சீனியர். கம்சனவச ஃபன்ஸ் பென்ஸை போய்ந்து மாம்சால் நிலத்தின் அலங்காரம் செய்ய வேண்டும். காஷரன் சிறனன் மற்றும் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையுடன் கல்லறை. இதற்கு மேல் என்ன இருக்க முடியும்? அற்புதம். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இவை உண்மையான திரிகள். வா. ஏய், அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம். ஐயோ, என்னை காப்பாத்துங்க. நீ என்ன ஃபேவரட்ஸ்னாய்? ஓ, நான் அர்த்தம் பண்ணல. புதன்கிழமையின் சக்கரம். நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஆமா, இந்த ஆள் ரொம்ப நகைச்சுவையானவர். இந்த டெக்கார் ஃப்ரீலோ பயங்கரமாகவும் இருண்டதாகவும் இருக்கிறது. வேறொன்றை யோசிப்பேன். ஓ, என்னால் நினைக்க முடிகிறது. இங்கே மணல் இருக்கட்டும். பாருங்கள், இது ரொம்பவும் மிருதுவாகவும் இனிமையாகவும் இருக்குது. இதுவே நமக்கு இங்கே தேவையானது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறேன். மற்றும் இன்னும் கொஞ்சம். இப்போ அற்புதம். செய்வது சொல்ல செய்ய வேண்டியவாம். ஆன்சர் ஃப்ரமல்ல தும்பலை. ஓ, அதை ட்ரிடிஸ். வாவ், அட்டையா இருக்கிறது. நான் கடற்கரையில் இருக்கிறது போல அங்கே ஒரு லான்ச்சும் ஏற்ற உடையும் மட்டுமே இல்லாமல் இருக்கின்றன. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? வாவ், தென்னம்பாலை. எனக்கு தேங்காய் தருவாயா? நன்றி. என்ன ஒரு தெய்வீக வாசனை. நான் தேங்காய் பாலை காதலிக்கிறேன். ஆஹா, நானே அவிழ்ச்சி வழக்கம் புக்க வரறம். இப்போ சற்று ஓய்வு பெறலாமே. நான் முடித்து விட்டேன். என் வீட்டின் வெளியே அழகிய தோட்டத்தை பார்த்து மயங்கி போயிருக்கிறேன். அந்த தான் வடிவமைப்பு. என் மைதானத்தை ஒப்பனை செய்யவும் விரும்புகிறேன். என் முள்ளங்கி எங்கே? போவது போகலாம். நன்றாக இருக்கிறது. அது என்ன? நீங்கள் என்னுடைய சொத்தில என்ன செய்கிறீர்கள்? எல்லாம் தெளிவாக இருக்கிறது. இது பயம் இல்லை. ஆம், ஏ குச்சி, இங்கு வா. இது உன் புதிய நண்பர். வா, இங்கே உங்களுக்காக. வாருங்கள், நண்பர்களாக இருங்கள். ஓ, புதர் முழுமையாக வளர்ந்திருக்கிறது. நாம் அதை வெட்ட வேண்டும். நான் ப்ரூனர் வைத்திருப்பது நல்லது. அருமையான வேலை. விட்டிருக்கிறேன். வெட்டியை இடுவதற்கு மட்டுமே மீதமாக உள்ளது. இது என்ன? நான் இதை பழக முடியவில்லை. ஆம், நான் என் முழு சக்தியையும் பயன்படுத்தினேன். ஆஹா, நடமாடுவோம். புதன், வாங்க. ஒரு பொழுதுபோக்கு மாசுமீக்கஸ். என் பாடமில்லாவிருந்து அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மஜிகை ஒழுங்கை மீட்டெடு. ஆனால் நான் கருமையாக ஆக காரணம் எல்லாம் எப்பா பண்ணீங்க? பெட்டிக்கு போய் விடுங்க. மற்றும் ஒரு சகோதரர் ஏதையோ ஒன்று இழந்து விட்டது. நான் மறந்து விட்டேன். மச்சம், நான் எனக்கு ஒரு பெட்டியை வைக்கிறேன். அது சார்ந்த சடங்குகள். நான் டைனோசர் கால் பொத்தானாலான தண்டு ஒன்றின் மேல் இருக்கிறேன். பார்த்து பாருங்க. என் பாட்டி எனது மற்றொரு புகைப்படம். Safin Centers for Warjalam Naya and Reparo. Bravo. But when Gary stirs at the Matamat Lake, there's mint in my nostrils in a bobby cut.
Inner Sarah Sullen to Patient Bell. First Manchuri Spike. வாவ், வென்ஸ்டே தனது வீட்டினை உள்ளே சேர்த்து விட்டாளா? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? தொடருங்கள் கேன். நானோ வெள்ளை நிறமா, ஆனால் இது மிகவும் அதிகமாக தோன்றுகிறது. அது போதவில்லை. சுவற்றை அலங்கரிக்க வேண்டும். நான் கடலோர நிறத்துடன் தொடங்குகிறேன். அது ஊக்கத்தை தரும். மண்டு பழுப்பு மற்றும் இயற்கையிலே பச்சை நிறத்துடன் நன்றாக சேர்க்கிறது. அப்படியே. வாவ், அது அருமை. இது மிகப்பெரிய சுவாரஸ்யமான வீடு. திரை 15 வீற்றிருக்கும் ஆட்சிமின் மைக் நார்க் வண்ணமாக ஏதாவது மென்மையான மற்றும் இனிமையானதை பொருத்துவது அவசியம். சூப்பர். பிசினஸ் தங்களை ஒரு சோஃபாவை இட போகிறோம். பேரல்ல, மெயினிலே நடுவில் இருக்கிறான். அதனால் அவர் சமச்சீராக இருப்பார். இங்கு கை மேசைகள் உள்ளன. ஆமா, பார்பி என்னை சந்திக்க வரும்போது அதை விரும்புவாள்னு நினைக்கிறேன். குளிர்ச்சியான யோசனை. இப்போது என் சேகரிப்பிற்கு இடம் இருக்கிறது. இனி ஒளி. என்னுடைய வீட்டுல ஒரு ஜோடி விளக்குகள் ஆறுதல் மற்றும் வெப்பத்தை உருவாக்கும் வடிவமைப்பு. இது போன்ற வீட்டுல ஒரு காபி அருந்துவது நல்லது. ஏற்கனவே எல்லாரும் காலை முடிச்சிட்டா. வயசான இன்சஸ் பிடிக்கல. நான் அதை சாஸ்திரமாக சரி செய்ய வேண்டும். ஓஹோம், நான் என்ன செய்யலாம் என்று அறிவேன். பூபாப்பி மாதிரி மெல்லிய இள நடந்தனை. ஓ, எல்லோரும் பகன் கும்பிட போகிறார்கள். எனக்கு இது வந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் சில சற்று பயம் கொடுக்கும் யுக்திகள் கொண்ட கத்திகள் உபயோகித்து சுவரின் மேல் இவை அழகிய அடிகள் பிரகாசிக்க காத்திருக்கிறேன். அவர்களுடைய உதவியுடன் நான் செய்ய போகிறேன். தயார் வேணா? எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, அவ்வளவா கேன். இதை எனக்கு கொண்டு வர முடியுமா? உங்களை ஃபீஸல் ஃபர்பி உங்களுக்கு ஏதும் மிகவும் நன்றி. நல்ல வேலை. சரி, அது பத்தி பேசாதீங்க. ஓ, சிரிஞ்சு கொண்டியா? என் வீட்டின் முக்கிய அலங்காரம் மிகச் சிறந்த கண்ணாடியாக இருக்கும். மைக்ஸ் லயன். ஓ, கேன். இது நீங்களா? கெஞ்சினை மூலையில் வையுங்கள். தயவு செய்து. ஃப்ரீ மேட்ச் விடு. துவேவாசா. சரியா என் செல்லமே. என் மஞ்சள் ஓட்ஸ் இருக்க Det vårt போகிறது. karva elegant handelt. Elri Eichmann-tjena, nanti säkerhetsjärliken, star single side in Priscilla-Ulen, mati oppanekal mäsile ulana. சேரவும் குளிர்ச்சி. நான் விளக்கை இயக்கினால் எனது தோழிகள் உற்சாகமடைவார்கள். Emetement by some like crackers, suckers, the sun from sun. லா லா லா. ஆஹா, இது என்ன? கேன் பார்பிக்யூ வைத்திருக்கிறாரா? வாவ், ஹூரே! அவை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் அவற்றை புரட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, ஹலோ பார்பி. வான்சென்ட் உண்மையிலா? ஓ, நன்றி. மகிழ்ச்சியுடன். And the burger இருந்ததை encourage receiving புதன்கிழமை உங்களை அழைக்கின்றோம். வேண்டாம், நன்றி. என்ன விஷயம்? சரி, பரவாயில்லை. இந்த வாரம் ஹூரே, அண்டை வீட்டு விருந்து. இதோ உங்க புர்கர். இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான் முயற்சி செய்தேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? இது உண்மையில் ருசியானது. வா, சாப்பிட்டு பெண்ணே. இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே.
குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பத் தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே எனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீகான். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது. ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய தூணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவென்டினின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவென்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா?
அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின் சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்டில் மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். எனக்கு மிகச் சிறிய தட்டு கிடைத்தது. ஹேஸ்டசிட்ஸஸ் மிளகாய் என்பதால் இது சிறந்தது என்று நினைக்கிறேன். இது மிகவும் சிறியது, ஆனால் ஏதோ காரணத்துக்காக நான் இன்னும் பயப்படுகிறேன். என்ன ஒரு கனவு. இது ரொம்ப காரமா இருக்குது. ஓ, நல்லாவே இருக்குது. எனக்கு அருகில் தண்ணீர் இருக்கு. Nastante prain, பச்சைமாரக் போஸ்தவின் சௌடோட்ரின் கோரார் நோட்டின் லோஷ் ஒடி உள்ளதா மிளகாய் என்னுடைய உடனே பிறந்துகிடுச்சு. ஆமா, இது குறைவாக காரமாக எப்படி என்று கண்டுபிடிச்சேன். எனக்கு தேன் வேண்டும், நிறைய தேன். சூப்பர். நான் ஏன் அதை பத்தி நினைக்கல? Jerry Dinker, Bayan Franny Neon Scale. கவலைப்படாதே, இன்னும் தண்ணீர் இருக்கிறது. It's challenges. உங்கள்கிட்ட அதிக பிஸ்டன்கள் உள்ளன. நான் மட்டுமே மீதம் இருக்கிறேன் நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப அதிகம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை சாப்பிட போறதில்ல. முடியாது. இல்ல. உனக்கு தேர்வு இல்ல. சரி, பரவாயில்ல. நீ என்ன சம்மதிக்க வச்சுட்ட. நான் எரிஞ்சு போகாம இருக்க நம்புறேன். ஆனா நான் எரிஞ்சு போகலாம். ஓ இல்ல, நம்ம கிட்ட தண்ணி இல்ல. நல்ல விஷயம். நமக்கு இங்க ஒரு தீயணைப்பான் இருக்குது. நாம் இதை சிவகழ்ச்சியாக நுரை கொண்டு மூடப்பட்டதில்லை. நன்றி பெண்களே. அந்த நான் முதல்ல போக விரும்புகிறேன். சரி, ஒரு கிட்
அது அவ்வளவு மோசமா இல்ல. ஆனா ஏன் இது இவ்வளவு சிறியது? நீங்களே அதை பெருசாக்கி கண்ணாடியால பார்க்க முடியாது. சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். சுவையாகவும் சோகமாகவும் இருக்கிறது. அது ஒரு முட்டாள் சேர்க்கை. அதனால் எனக்கு இன்னும் பெரிய கிட்கேட் காத்திருக்கிறது. வாவ், ஒரு முழு கைப்பிடி இருக்கிறது. கேளுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்க ஏற்கனவே உங்களோட சாப்பிட்டுட்டீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குது. ஒரு சாக்லேட் மட்டும் போதாது. நீ சாக்லேட் அப்புறம் பிரிச்சுஞ்சை போல இருக்கிறது. அதனால நான் சிலவற்றை எடுத்து செல்லும் போது நீ கவனிக்க மாட்டா. ஏம்மா, நீ என்ன பண்ற அப்படின்னு நான் பாக்குறேன். உனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது என் அனைத்து கேண்டி பார்களும் எங்கே போயின? ஏய், நீனும் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் கேட்டி, அவளை நிறுத்த முடியவில்லை. நான் எதுவும் பெறல. தோல்வியாளர். இது இருக்க முடியாது. இதோ கிட்காட். வாவ், இது மிகவும் பெருசா இருக்கிறது. எனக்கு தெரியும், அதிர்ஷ்டம் எனது பக்கம் இருக்கும். இதை வெட்ட ஒரு சங்கிலி பிளவு தேவைப்படும். அது நடந்துருச்சு. நீங்க இறுதியாக அதை முயற்சிக்கலாம். ஆம். இரண்டு பாதிகளும் சமமாக சுவையாக இருக்கின்றன. ஆஹா, அது விரைவில் முடிந்துவிட்டது என்பது துரதிருஷ்டவசமானது. நீ உண்பது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜஸ் என்ன சொல்ல இருக்கிறேன் போல இருக்குது. ஹாட் டாக்ஸ், அது உதவியா இருக்கும். எனக்கு தரம் சீச்சு. ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடாது. சுவையா இருக்கு, ஆனா ஏதோ குறைவா இருக்கு. கெட்ஸ் அப். மீண்டும் முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அற்புதமான யோசனை. நானும் ஒரு ஹாட் டாக் கிடைச்சா நல்லா இருக்கும். வாவ் வாவ், இது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ, எம்மா சரியாக சொன்னாள். இது நன்றாகவே சுவைக்கிறது. ஆனால் நான் இன்னும் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். ஆஹா, என் முகம் முழுவதும் பரவி விட்டது. நீ இன்னும் கவனமா இருக்கணும் பண்ணே. நான் உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள என் முழு முயற்சியையும் செய்வேன். ஜஸ் வாவ், என்ன ஒரு பெரிய ஹாட் டாக். கனவுகள் நிஜமாகின்றன. வாவ், என் இதயம் நின்றுவிடும். நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன். ஆமா, நீ கெட்ட சவர்க்கம் எனக்கு அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அது ஃப்ரீயாக வெட்டணும், அதனால இது எளிதா இருக்கும். மேல ஸ்பைக்கு நீரூற்றுகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. அவளுடைய ஹாட் டாகில் நான் கொஞ்சம் டபாஸ்கோ சேர்க்க போகிறேன். நல்ல யோசனை ஜெஸ். இத பத்தி அவ என்ன சொல்றா அப்படின்னு பாப்போம். அது விசித்திரமா இருக்குது. அதாவது மோசமா இல்ல. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? ஆமா, நான் முயற்சிப்பேன். அது ரொம்ப காரமா இருக்குது. ஆம், அதில் டபாஸ்கோ வைக்க கூடாது. அவர் என் சாஃப்ரன் தொடங்குது. ஓ, இதோ கொஞ்சம் பயங்கரமா தோன்றுகிறது. இந்த கண் பிங் பாங் பந்து போல பயன்படுத்தப்படலாம். அல்லது நீங்க இதை சாப்பிடலாம். வேடிக்கையும் ருசியுமாக இருக்கும். இப்போது நான்
ஆஹா வாவ், நிறைய கமிக்கண்கள் ஒரே நேரத்தில். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஜெஸ் என் பசியை கெடுத்து விட்டாள். மன்னிக்கவும் எம்மா, நான் கொஞ்சம் ஆவலாகிவிட்டேன். என்ன நடக்கிறது எனக்கு? வாவ், உன்னிடம் ஒரே நேரத்துல திறக்கும் கண்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நன்றி கடவுளே. ஆமாம், அது எனக்கு நடக்க கூடாது. வாவ், அது பெரிய கண். வா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. அமேசிங். வாயுரச மஞ்சக்கும் நான் சொடிக்க முடியல. இல்லை, என் பற்கள் சிக்கி கொண்டு விட்டன. ஐயோ, நான் உனக்கு உதவுகிறேன். நான் விழுந்து விட்டேன். நான் காயமடைந்தேன். காத்திரு. ஆம், அது சரியாக வேலை செய்யவில்லை. ஓ, நான் மீண்டும் முதலில் இருக்கிறேனா? பூரே ப்ரோக்கோலி, அது வேடிக்கையாக இல்லை. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. எனக்கு இவ்வளவு ஏன் தேவை? அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும் நான் கற்பனை கூட செய்ய முடியல. நான் அதே விஷயத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதா? சரி. ஓ இல்லை, நான் நினைச்சதை விட இது இன்னமும் மோசமாக இருக்கிறது. ஓ, இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ். ஹே கேட்டி, டாடா, இது உனக்காக. பீச்சுகளை திருப்பி கொடுக்கறது மிகவும் பிரியாயற்றது. என்னை நோக்கி என்ன வருதுன்னு நினைக்க பயமா இருக்குது. மம்மா மியா, காய்கறிகள் இவ்வளவு பெரியதா இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நண்பர்களே. இது பயனுள்ளதாக இருக்கும். அது உண்மையில அவ்வளவு மோசமா இல்ல. You have to see my cans. ஜெஸ், நீ ப்ரோக்கோலியா மாறுகிறே போல. நம்மளோட என்ஜாய் இப்போது ப்ரோக்கோலி. ஹிலர். எனக்கு இப்போது நல்லதொரு விஷயம் வேண்டும். சாக்லேட் சரியாக இருக்கும். சரியான வடிவம். வாவ், மோசமில்லை. உனக்காக மகிழ்ச்சி. நன்றி எம்மா. இப்படி என்ன மோர்? வாவ், இது சாக்லேட் மணிகள் போல இருக்குது. ஓ, அவை என்னை அழைக்கின்றன. அதை பத்தி படிக்க கூடாது ஜஸ். அவ என் மிட்டாய்கள் ரொம்ப சுவையாக உள்ள. நீங்க ஒன்றில் நிறுத்த முடியாது. நீங்க அவற்றையெல்லாம் விழுங்கணும். ஓ ஆம், இது உன் முறை அம்மா. காலியா? அது எப்படி சாத்தியம்? உண்மையில் எதுவும் மீதமில்லை. மீதமா? மேலே பாரு எம்மா. ஓ வாவ், முழு கேன் கண்டீன். ஓ, அது வானத்திலிருந்து விழுந்தது போல மேலிருந்து வந்த ஒரு பரிசு. நான் எப்போதும் மிட்டாய் மழையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டேன். இதுவே மஸ்ட்ரிசி எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. பெண்களே, நான் தொடங்குகிறேன். ஆம், ஒரு புளிப்பு எலுமிச்சை. ஓ, இதற்கு மூடிய வைத்திருக்க வேண்டும். இல்ல, நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுகிறேன். முழுவதையும் சாப்பிடுவதற்கு பதிலாக இது சகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பு. இத பார்க்க கூட முடியல. ஜஸ் என்னை விட அதிர்ஷ்டசாலி. எனக்கு 3 எலுமிச்சங்கள் கிடைத்தன. இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளியேறுவது எனக்கு தெரியும். அது என்ன? கெட்டவர்களை பறக்க விடு. அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் பைத்தியம். எனக்கு எதுக்கும் பயம் இல்ல. இந்த எலுமிச்சங்கள் அவ்வளவா கெட்டவைகளாக இல்லை. வாவ், அது ரொம்ப சாரா இருக்குது. சரி, நான் செய்துட்டேன். ஓ சூப்பர்.
உன்னை எப்படி பார்த்ததே இல்ல என்ன நினைக்கிறேன். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் போல. இவ்வளவு எலுமிச்சை உலக பசியை தீர்க்க முடியும், ஆனால் நீயே அவற்றை சாப்பிட வேண்டும். நான் எப்படி செய்வது என தெரியும். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே. நான் அவற்றிலிருந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான ஜூஸ் செய்வேன். வாவ். சரி, சர்க்கரை போதுமான அளவு சேர்க்க வேண்டும். மிக்சரை ஆன் செய்து காத்திருக்கலாம். அப்படியா? இதோ உங்களுக்கு. இப்படிக்கு நான் இனி அதை முயற்சிக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது இறுதி கையொப்பம். வாவ், கொஞ்சம் ஐஸ் மற்றும் அழகான ஸ்ட்ரா. ஓ, இவனும் எனது பிடித்த தொப்பியை மறந்து விட்டேன். இது போல ஒரு பிரமாண்ட ரிசார்ட்ல விடுமுறையில இருப்பது போல. ஓ வாவ், ரொம்பவும் அழகாக இருக்கிறது. வாவ், ஒரு சிறிய தட்டில சிக்கிக் கொள்வது எப்போதும் மோசமானது அல்ல. வாவ், என்ன ஒரு குழந்தை. ஓ ஓ வாவ். சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ள என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது, ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ். என்ன ஒரு அழகுத்தனம். வாவ். ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ். சரி, வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம், இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இதை பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ். ஓ, வாவ் வாவ். பெண்களே, பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா. ஓ, இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு. ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன்.
இது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன்முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சை நான் எடுக்கிறேன். அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம்! மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போது இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ, சப், இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையாக இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ, இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ, இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான் உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது? எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ, இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ, இல்லை. உஃப் உஃப். உஃப். அதை நிறுத்த முடியவில்லை. உஃப். சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது? அது வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ, ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ, இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு, நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ, இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ, இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ, மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ, இல்லை. ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிலுத்துங்கள். அப்படியே. இன்னும் சில. காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ, ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ, எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும்.
கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை பைட் கொடு.